ஓம் தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025வது வருடம். இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி திதி, நள்ளிரவு 1 மணி 9 நிமிடம் வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், நள்ளிரவு 12 மணி 4 நிமிடங்கள் வரை உள்ளது. சித்தயோகம், சதுர்த்தி விரதம். இன்று சதுர்த்தி விரதம் என்பதால் அனைவரும் பிள்ளையார் ஆலயம் சென்று அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பிள்ளையாரை வணங்கி வரவும். அதனால் உங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்ல விதமாக முடியும். நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, சந்திராஷ்டமம் புனர்பூசம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம். புனர்பூசம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் பிள்ளையார் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது உத்தமம். மாமூல் பணிகளை செய்வது மிகவும் நன்று. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். எல்லென்றால் என்ன என்று எல்லா காரியத்தையும் முடிப்பவர்கள். இன்று உழைப்பு உழைப்பு, அதனால் உங்களுக்கு உயர்வு உண்டாகும். எல்லா வேலையும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு உழைப்பினால் இன்று அதிக ஊதியம் கிடைக்கும். மாணவ மாணவியர்களே, இன்று காலை நீங்கள் 5 மணிக்கு எழுந்து பிள்ளையாரை வணங்கவும். பிள்ளையாரை எப்படி வணங்குவது என்றால், தோப்பு கரணம் போடுங்கள். 2 காதுகளையும் பிடித்து கொண்டு நீங்கள் கீழே உட்கார்ந்து எந்திரிங்கள். அது ஒன்று போதும். உங்களுக்கு ஞாபக சக்தியை வளர்க்கும். அதன் மூலம் உங்களுக்கு கல்வி வளம் உங்களுக்கு பெருகும். மேஷராசி அன்பர்களே, காலையில் பிள்ளையார் கோவில் சென்று வணங்கிவிட்டு பின் முருகர் ஆலயம் சென்று முருகபெருமானை வணங்கவும். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு பணவரவு தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்களே, நீங்கள் இன்று எல்லா வகையிலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். நீங்கள் இதுவரை செய்த நற்செயலால் உங்களுக்கு பாராட்டு மழைதான். ஆமாம் சார், எல்லா காரியத்தையும் செய்கிறேன் சார், ஆஃபீஸில் வேலை செஞ்சால் யார் சார் பாராட்டுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். இல்லைங்க, நீங்கள் ஆஃபீஸில் நல்ல விதமாக வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு பாராட்டு பிற்காலத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. கவலையே பட வேணாங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்கள் செய்கிற வேலையினால உங்கள் முதலாளிமாருங்க மனமகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஊதிய உயர்வு இல்லைன்னா ஏதாவது போனஸ் கொடுப்பாருங்க. மாணவ மாணவியரே, நீங்க நல்லா படிப்பீங்க. இருந்தாலும் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த தூக்க கலக்கத்தை போக்குறதுக்கும் தோப்பு கரணம் போடுங்க. 2 காதுகளையும் பிடித்து உட்கார்ந்து எந்திரிங்க. அது ஒன்று போதுங்க. பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா, எனக்கு படிப்பு வரணும்னு மனசார வேண்டிங்க. பிள்ளையார் கடவுள் உங்களுக்கு படிப்பை நல்லா தருவார். அதுக்கப்புறம் கஷ்டமான பாடத்தை படிச்சுட்டு எழுதி பாருங்க. அது ஒன்று போதும் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றம். ரிஷபராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்ன தெரியுமாங்க? பிள்ளையார் கோயில். அடுத்தது சிவன் கோயில். சிவன் கோயிலில் போயிட்டு சிவனுக்கு வணங்கி ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுங்க. உங்களுக்கு பண வரவு தனவரவு இரண்டுமே உண்டுங்க. மிதனராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், சாமர்த்தியசாலிகள். எந்த காரியத்தையும் நீங்க விவேகமா பண்ணிடுவீங்க சார். உங்ககிட்ட எப்பயுமே ஒரு சாமர்த்தியம் இருக்கும் சார். அது ஒண்ணு போதும் சார் உங்களை வாழ்க்கையில உயர்த்துறதுக்கு. அதே சமயத்துல கடின உழைப்பாளிகளே, நீங்க கொஞ்சம் சாதுரியமா பேசுங்க முதலாளிமாருகிட்ட. அது மூலியமா உங்களுக்கு வருவாய் கூடும். கவலையே படாதீங்க. மாணவ மாணவியர்களே, உங்களுக்கு சாமர்த்தியம் அதிகம். உங்களுக்கு நேத்து முந்தானேத்து ஏதாச்சும் வந்து ஸ்கூல்ல பாடம் எழுதி கொடுத்தாங்க, இல்ல லீவ்ல இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தால அத எழுதாம விட்டிருப்பீங்க. நீங்க மத்தவங்ககிட்ட பேசி அந்த பாடத்தெல்லாம் எழுதி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா
மார்க் வரும். கவலையே படாதீங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சீங்க. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பான்னு சொல்லிட்டு தோப்புக்கரணம் போட்டு படிங்க. கல்வியில மேன்மை உண்டாகும். கடகராசி அன்பர்களே, நீங்க எல்லா விதத்திலயும் ந நீங்க சிறப்பா பணியாற்றுவீங்க. ஆனா காலையில ஒண்ணு நினைப்பீங்க, மாலையில அந்த செயல கொஞ்சம் மாத்தி அமைப்பீங்க. அந்த பழக்கத்த மட்டும் விட்டுடுங்க. நீங்க காலைல எந்திச்ச உடனே பிள்ளையார் கோவிலுக்கு போங்க. பிள்ளையார வணங்குங்க. நீங்க சிதற தேங்காய் உடைங்க. அதுக்கப்புறம் உங்க காரியத்த செய்யுங்க. ஆனா, இன்னைக்கு காரியம்லாம் கொஞ்சம் தடப்படும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க. பிள்ளையார நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்யுங்க. அடுத்தது இந்த 4 கால் பிராணி பைரவர் இருக்கார்ல, நன்றியுள்ளவர். அவருக்கு பிஸ்கட்டோ, ஏதோ ஒரு பொருள வாங்கி குடுங்க. அது வயிறார சாப்பிட்டாருன்னா, அது ஒண்ணு போதும் உங்களுக்கு. அடுத்தது கடின உழைப்பாளிகளே, நீங்க உங்க வேலைய இன்னைக்கும் பார்த்து நிதானமா செய்யுங்க. அந்த நிதானமா செய்யுங்க. அதுல அப்போ உங்களுக்கு தப்பு வராது. உங்களுக்கு ஊதியமும் அதிகமா கிடைக்கும். நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த 4 கால் பிராணி இருக்காரே, நன்றியுள்ள ஒரு பைரவரு, அவருக்கு பிஸ்கட்டோ, ஏதாச்சும் தின்பண்டமோ வாங்கி குடுங்க. அது ஒண்ணு போதுங்க பரிகாரம். மாணவ, மாணவியரே, நீங்க காலையில என்ன பண்ணணும்? எந்திரிக்கணும். எந்திரிச்சுட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். எந்திரிச்சுட்டு தோப்புக்கரணம் போடணும். தோப்புக்கரணம் போட்டு பிள்ளையாரப்பா எனக்கு கல்விய குடுப்பான்னு சொல்லிட்டு, பழைய பாடம்லாம் இருந்ததுன்னா, எது கஷ்டமான பாடமோ, அந்த பாடத்த திரும்ப திரும்ப படிச்சுட்டு எழுதி பாருங்க. அமோகமா படிப்பு வரும். சிம்மராசி அன்பர்களே, நீங்க அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். இருந்தாலும் என்ன பண்றது? ஒரு சில விஷயங்கள்ல நீங்க விட்டிருப்பீங்க. நீங்க உங்களுக்கு இரக்க குணமும் உண்டு. ஆனா யாருக்கு இரக்கம் காட்டணுன்றது மட்டும் பாருங்க. நல்லவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க. அது ஒண்ணு போதுங்க உங்கள வாழ்க்கையில உயர்த்தும். நீங்க இந்த கோமாதான்ற பசு அன்னைக்கு கொஞ்சம் கீரை, வாழைப்பழம் வாங்கி குடுங்க. அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்கன்னா, நேரா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சிதறு தேங்காய் உடைச்சுட்டு, அம்மன் ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் ஏத்துங்க. உங்களுக்கு பண வரவு, தன வரவு எல்லாமே வந்துருங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க என்ன பண்ணணும், காக்கைக்கு எள்ளெண்ணெய் வையுங்க. கால பைரவர் கோவில்ல போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. உங்களுக்கு எல்லா கஷ்டமும் பறந்துருங்க. வேலை நல்லாவே வருங்க. ஆர்டர் வருங்க. சிறப்பா உங்களுக்கு பண வரவு, தன வரவு உண்டுங்க. மாணவ, மாணவியரே, அதாவது சிம்ம ராசியில பிறந்த மாணவ, மாணவியரே, நீங்க கொஞ்சம் இந்த தடவ ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது 1க்கு மத்தவங்களெல்லாம் 5 தடவ படிக்கணும். நீங்க 10 தடவ படிக்கணுங்க. அவ்வளோதாங்க. 10 தடவ படிங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிங்க. தோப்புக்கரணம் போடுங்க. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா எனக்கு படிப்ப குடுன்னு வேண்டிங்க. படிச்சதே திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. எழுதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குங்க. எத பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. சிம்மராசி அன்பர்களே, நீங்க காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டுன்னு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். ஆனா நீங்க கொஞ்சம் சாமர்த்தியசாலிகள். நீங்க எதையும் கவர்ச்சியா பேசியே ஜெயிச்சிடுவீங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முடியாம இருக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாங்க. வயசானவங்க இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி குடுங்க. அது ஒண்ணும் போதுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க என்ன பண்றீங்க? கோமாதா என்ற பசு அன்னைக்கு 2 வாழைப்பழமாச்சும் வாங்கி குடுங்க. எல்லா தெய்வத்தையும் நினைச்சிட்டு வாங்கி கொடுங்க. அது ஒண்ணு போதுங்க உங்கள வாழ்க்கையில உயர்த்தும். மாணவ, மாணவியர்களே, நீங்க எல்லாருக்கும் பாடத்த சொல்லிக் குடுப்பீங்க. ஞாபக சக்திலாம் உங்களுக்கு இருக்கும். ஆனா, இந்த விளையாட்டு புத்தி இருக்குங்க. அதுதாங்க கஷ்டமா இருக்கு. நீங்க காலைல 5 மணிக்கு எந்திரிங்க. படிச்ச பாடத்த திரும்ப திரும்ப படிங்க. தோப்புக்கரணம் போடுங்க. பிள்ளையாரப்பா எனக்கு படிப்ப குடுன்னு வேண்டுங்க. கண்டிப்பா நல்ல படிப்பு வருங்க உங்களுக்கு. துலா ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்துகிட்டு இருக்குங்க. வந்துருச்சு. 3வது மாசம் மார்ச் மாசம் பொறந்தாவே எல்லாமே கொட்டுன்னு கொட்டப்போகுது பணம். கவலையே படாதீங்க. ஆனா இருந்தாலும் சின்ன சின்ன தொல்லை இருக்குங்க. அத பத்தி கவலைப்படாதீங்க. நேரா துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு போங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அது ஒண்ணு போதுங்க உங்களுக்கு பரிகாரம். கடின உழைப்பாளிகளே, நீங்க என்ன பண்றீங்க? இந்த 4 கால் பிராணி பைரவர் இருக்கார்ல, அவருக்கு பிஸ்கட்ட வாங்கி குடுங்க. அது ஒண்ணு போதுங்க. உங்களுக்கும் நல்ல காலம் பொறந்துருச்சுங்க. மாணவ, மாணவியர்களே, என்ன எனக்கு எல்லா படிப்பும் நல்லா வருது. நான் நல்லாவே படிப்பேன். அப்படின்னு நீங்க பேசிக்கின்னு இருப்பீங்க. இருந்தாலும், அந்த ஒரு சில முக்கியமான வார்த்தைகள விட்டுடுவீங்க.
அதுக்கு என்ன பண்ணுங்க, காலைல 5 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சுட்டு தோப்புக்கரணம் போட்டு, "பிள்ளையாரப்பா எனக்கு கல்விய குடுன்னு" வேண்டிட்டு 1க்கு 10 தடவ படிங்க. சூப்பரா வருவீங்க நீங்க. விருச்சிக ராசியில பிறந்தவங்கள, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு பாசம்லாம் நெறைய உண்டு. ஆனா நீங்க சட்டுன்னு பேசுறீங்க பாருங்க. அதனால உங்க குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க, "இவருக்கு பாசமே இல்ல போல இருக்கு" அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க ரொம்ப பாசமானவருங்க. அது நீங்க இப்ப அவங்கட்ட நைஸா பேசுங்க. அது ஒண்ணு போதுங்க. தொழிலதிபர்ல இருந்தாலும், உங்க சக தொழிலாளர்கள நீங்க நைஸா பேசி வேலைய வாங்குங்க. உங்களுக்கு பண வரவு, தன வரவு உண்டாங்க. விருச்சிகராசி என்பது ஐயப்பன் கோயிலுக்கு போங்க. ஐயப்பன் கோயில்ல போயிட்டு நெய் தீபம் போடுங்க. அது ஒண்ணு போதுங்க பரிகாரம். கடின உழைப்பாளிகளே, சில பேர் மாலை போட்டிருப்பாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு. நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன் சாமி அப்படின்றீங்க. கவலையே படாதீங்க. ஐயப்பன் உங்க கூடயே இருக்காரு. உங்கள காவந்து பண்ணுவாரு. பணவரவு, தனவரவு உங்களுக்கு உண்டுங்க. விருச்சிக ராசியில பிறந்த மாணவ, மாணவிகளே, நீங்க அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுப்பீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு உங்க சக மாணவ, மாணவிகளுக்கெல்லாம் கிளாஸ் எடுப்பீங்க. ஆனா என்ன பாருங்க, நீங்க சொல்லிக் குடுத்தாங்களே, யாருக்கு கத்துக்கிட்டாங்களோ உங்கட்ட, அவங்க மார்க் எடுத்துருவாங்க. உங்க மார்க் கம்மியா போயிடும். என்ன காரணம்? நீங்க சின்ன சின்ன தப்பு பண்றீங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. தோப்புக்கரணம் போடுறீங்க. பிள்ளையாரப்பா எனக்கு படிப்ப குடுன்னு சொல்றீங்க. திரும்ப திரும்ப படிக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு படிப்பு வரும். உங்களுக்கு அமோகமான மதிப்பெண்கள் வர்ற எக்ஸாம்ல கண்டிப்பா வந்துடுங்க. தனுசு ராசி அன்பர்களே, நீங்க எப்பயுமே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கினே இருப்பீங்க. அட்வைஸ் மழை தாங்க உங்களுக்கு. உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதுங்க. ஆனா இருந்தாலும் சின்ன சோம்பல் இருக்குங்க. அதனால தாங்க உங்க வேலையில ஒத்தி போடுவீங்க. ஆனா இருந்தாலும் சிலர் எல்லா வேலையும் ஒழுங்கா செய்வாருங்க. ஆனா கொஞ்சம் கோவமும் வருங்க. சட்டுன்னு பேசிடுவீங்க. ஆனா அது மாரி பேசாதீங்க. ஊக்கமா உழைங்க. அதனால உங்களுக்கு பணவரவு, தனவரவு எல்லாமே உண்டு. கடின உழைப்பாளிகளே, நீங்க எந்த காரணத்த கொண்டு உங்க ஓனர்கிட்டயும், யாருகிட்டயும் எதைய பத்தியும் நீங்க பேசாதீங்க. அமைதியா பேசுங்க. உங்களுக்கும் பணவரவு, தனவரவு கண்டிப்பா உண்டு. மாணவ, மாணவியர்களே, நீங்க நல்லா படிப்பீங்க. நல்ல மார்க் வாங்குவீங்க. ஆனா என்ன பண்றதுன்னா, கொஞ்சம் விளையாட்டு புத்தி இருக்குங்க. அதுதாங்க உங்ககிட்ட. அந்த விளையாட்டு புத்திய ஓரங்கட்டி வைங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிங்க. தோப்புக்கரணம் போடுங்க. "பிள்ளையாரப்பா எனக்கு படிப்ப குடப்பான்னு" சொல்ட்டு, எந்த கஷ்டமான சப்ஜெக்ட்டோ, அந்த கஷ்டமான சப்ஜெக்ட்ட விடியற் காலையில படிங்க. உங்களுக்கு நல்ல மார்க் வாங்குவீங்க. அது மூலியமா உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மேலும் நீங்க வளருவீங்க. மகர ராசி அன்பர்களே, நீங்க எப்படி பார்த்தாலும் சரிங்க. எல்லா விஷயத்திலும் சிறப்பா செய்வீங்க நீங்க. உங்களுக்கு சுப செலவு வரக்கூடிய காலம் இருக்கு. ஒரு சில பேருக்கு வீட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, பசங்கள்லாம் பெரிய பசங்களா இருப்பாங்க. அதுக்கு வரன் தேடின்னு இருப்பாங்க. அதனால அந்த வரன் நல்லபடியா முடியுங்க. நீங்க சீட்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னா, அந்த சீட்ட எடுத்து வச்சு அந்த பணத்த டெபாசிட் பண்ணி வைங்க. சில பேர் நகைக்கு சீட்டு கட்டிட்டு இருப்பாங்க. அந்த நகைய நல்ல நகையா உங்க பொண்ணுங்க இருந்தாங்கன்னா, அந்த பசங்கள கூட்டும் போயிட்டு, "உனக்கு என்ன மாடல் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி குடுங்க." அது ஒண்ணு போதுங்க. சில பேர் சொல்றாரு, "சார் என்ட்ட கையில காசே இல்ல சார்" அப்படின்னு சொல்றது என் காதுல கேட்குது. அத பத்திலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் நிச்சயமா சேமிப்பு வருங்க. அது காலம் வந்துடுச்சுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல காலங்க பொறக்க போகுதுங்க. கவலையே படாதீங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்களும் சீட்டெல்லாம் கட்டி பணம் சேர்த்து வச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் அது மாரி சேர்க்காதவங்க இப்பயாச்சும் பணத்த சேர்த்து வையுங்க. வருங்காலத்துல உங்களுக்கு நல்ல பொற்காலம் வருது. உங்களுக்கு நல்லபடியா பொன், பொருள் எல்லாமே சேரும். நீங்க என்ன பண்ணணும், எந்த கோயிலுக்கு போனா பெருமாள் ஆலயங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும், தாயாரையும் வணங்கி வேண்டிக்கிட்டு, நேரா நீங்க அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய காரியம் கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. மகர ராசியில் பிறந்த மாணவ, மாணவியர்களே, நீங்க கொஞ்சம் விளையாட்டு புத்தி இருக்குங்க. கொஞ்சம் சமயத்துல நல்லா பேசுவீங்க. டக்குன்னு மறந்துடுவீங்க. மனப்பாடம் பண்றது எனக்கு பிடிக்கலன்னுவீங்க. வேணாம், வேணாம். மனப்பாடம் பண்ணி எழுதுனா தாங்க மார்க்கு. அடுத்து வர எக்ஸாம்லலாம் உங்களுக்கு நல்ல மார்க் வரணும்ல, மனப்பாடம் பண்ணணும். காலைல 5 மணிக்கு எந்திரிங்க. படிங்க. கஷ்டமான பாடத்த படிங்க. திரும்ப திரும்ப படிங்க.
நல்லா வரும். தோப்பு கரணம் போடுங்க. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா எனக்கு கல்விய குடுன்னு கேளுங்க. காலைல காலைல பிள்ளையாரப்பா கோவில்ல போயிட்டு தோப்பு கரணம் போட்டு 2 அருகம்புல்லையும், நெய் தீபம் ஏத்துங்க. உங்களுக்கு படிப்பு அமோகமா வரும். கும்பராசி அன்பர்களே, நீங்க அன்பானவங்க, பண்பானவங்க, பாசமானவங்க யாராச்சும் உதவின்னு கேட்டா, மனம் கோணாம உதவி செய்வீங்க. அந்த நல்ல குணம் உங்களுக்கு உண்டுங்க. நீங்க எப்படியும் வாழ்க்கையில உயர்ந்துருவீங்க. கும்பராசியில பிறந்தவங்க சாதாரண லெவல்ல இருந்தாலும், மிகப்பெரிய லெவலுக்கு வருவாங்க. அது கும்பராசினுடைய இயல்புங்க. ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, "சார் நான் கும்பராசி தான் சார், எனக்கு வேலையே கிடைக்கலன்னுவாங்க." நீங்க கவலையே படாதீங்க. சின்ன வேலையா இருந்தாலும் போய் ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு அந்த கௌரவம் பார்ப்பீங்க. அந்த கௌரவத்த மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கடுகு பெருசு. நாளைக்கு நம்மளுக்கு பூசணிக்காய் வரும். கடுகா இருந்தாலும் இப்போ உள்ள நுழைஞ்சிடுங்கய்யா. உங்களுக்கு அதுக்கப்புறம் வர்ற காலம் அருமையான காலம். இந்த வருஷம் அருமையான நாளு. கவலையே படாதீங்க. நீங்க என்ன பண்ணணும்? காலையில எந்திச்ச உடனே காக்காவுக்கு எள்ளெண்ணெய் வைக்கணும். கோமாதான்ற பசு அன்னைக்கு அகத்திக்கீரை வாங்கி குடுக்கணும். சாயங்காலம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடணும். இத விடாம செய்யுங்க. நல்ல காலம் பொறக்குதுங்க. கடின உழைப்பாளிகளே! நீங்க காக்கைக்கு எள்ளெண்ணெய் வச்சுட்டு, கோமாதான்ற பசு அன்னைக்கு கீரைய வாங்கி குடுங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறுவீங்க. கும்பராசியில பிறந்த மாணவ மாணவியர்களே, நீங்க படிப்புல படு சுட்டீங்க. உங்களுக்கு நான் சொல்லவே வேணாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். காலையில எந்திரிங்க 5 மணிக்கு எந்திரிங்க. சார் காலைல என்னால தூக்கம் தான் சார் வருது. தூங்கித்தான் ஆகணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் எந்திரிங்க. அது பிரம்ம முகூர்த்த வேலை. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சுட்டு, முகத்த கழுவிக்கிட்டு, பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா எனக்கு கல்வி வேண்டும்னு சொல்லிட்டு தோப்புக்கரணம் போடுங்க. காத பிடிச்சுக்கிட்டு ஞாபக சக்தி கூடும். நிச்சயமா நல்ல மதிப்பெண்கள வாங்குவீங்க. மீனராசியில பிறந்தவங்களே, நீங்க எப்பயும் பழம்பெருமைய பேசிக்கின்னு இருப்பீங்க. எந்த பெருமைய பேசுறதா இருந்தாலும், நீங்க உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த உழைப்பு உங்கள என்னைக்குமே உயர்த்திக்கிட்டு தான் இருக்கும். உழைப்புல நீங்க சளைக்காதவங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வயசானவங்களா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. மீனராசியில பிறந்தவங்கள சாதாரண எடை போட முடியாது. பெண்மணிகளா இருந்தாலும் சரி, 60 வயசானாலும் சரி, நான் யார்ட்டயும் காசு கேட்க மாட்டேன். நானா உழைச்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. கவலையே படாதீங்க. மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் தாங்க. காலையில எந்திரிங்க. காக்கைக்கு எள்ளெண்ணெய் வையுங்க. பிள்ளையார் கோவில்ல போங்க. பிள்ளையார் கோவிலுக்கு தோப்புக்கரணம் போட்டு பிள்ளையார வணங்கிட்டு வாங்க. அருகம்புல்லையும், நெய் தீபத்தையும் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கடின உழைப்பாளிகளே நீங்க செய்ய வேண்டியது காலைல காக்கைக்கு எள்ளெண்ணெய் வையுங்க. சாயங்காலம் 4 கால் பிராணி வைரவருக்கு பிஸ்கட்ட வாங்கி குடுங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். மாணவ மாணவியரே படிக்கணும்னு தோணும். கொஞ்சம் தூங்கலாம்னு தோணும். கொஞ்சம் அசதியா இருக்கும். அட போங்க எப்பயும் படிப்பு படிப்பு. இல்லைங்க இது வயசு. இந்த நேரத்துல நீங்க படிச்சு தான் ஆவணும். படிச்சா தான் நாளைக்கு நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவலாம். பெரிய பெரிய கல்வி படிக்கலாம். அதுக்கு ஆரம்ப கல்வி முக்கியம் இல்ல. சில பேரு பெரிய கல்வியும் கத்துக்கிட்டு இருப்பாங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிங்க. கஷ்டமான பாடத்த விடாம பண்ணுங்க. தோப்புக்கரணம் போடுங்க. பிள்ளையாரப்பாவ வணங்குங்க. எல்லா வளத்தையும் பிள்ளையார் குடுப்பாரு. இன்னைக்கு 12 ராசி அன்பர்களும் என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? நேரா காலைல ஏந்திச்ச உடனே பிள்ளையார் கோவிலுக்கு போங்க. அருகம்புல் வையுங்க. நெய் தீபம் ஏத்துங்க. சிறு தேங்காய் உடைங்க. தோப்புக்கரணம் போடுங்க. பிள்ளையார் அருளால உங்களுக்கு பண வரவு, தன வரவு எல்லாமே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.